இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே நாம் எல்லாரும் ஒரு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 நாளாகமம் ஆமென். ஆசா அரசாண்ட 35 வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் இல்லாதது அப்படின்னா ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு இடம், ஒரு 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 அமைதி நிறைந்த ஒரு இடம். இல்லை ஒரு போர்க்களம் இருந்தால் அங்கே உண்மையிலேயே மக்கள் கலங்கி போயிருப்பாங்க. மக்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு திகிலோடு இருப்பாங்க, ஒரு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. இப்போ காசா பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டால் எப்போ குண்டு போடுவாங்களோ, எப்போ எதிர்நாட்டு ஆர்மி நம்ம நாட்டுக்குள்ள நம்ம இடத்துல வருமோன்னு சொல்லி பல விதங்களில் பயந்து போய் காணப்படுவாங்க. ஆனால் அங்கே யுத்தம் இல்லைன்னு சொன்னால் எப்பவுமே ஒரு வீடுகளில் சந்தோஷம், குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், தெருக்களில் சந்தோஷம், அவங்க இருக்கிற அந்த பட்டணம் முழுவதும் ஒரு ஒரு மகிழ்ச்சி தங்கி இருந்து கொண்டே இருக்கும். சரி, ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் யுத்தம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறோம். இல்லை, யாருமே நம்ம கூட சண்டை போட இல்லாட்டாலும் நம்ம இருதயத்துக்குள்ளே நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய சிந்தனையில ஒரு 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 யுத்தக்களை இருந்துகிட்டே இருக்கு. யாரும் நம்ம கூட எதிரி நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்க வேண்டாம். இருதயத்துக்குள்ள ஒரு விதமான யுத்தம், நம்முடைய சிந்தனையில ஒரு விதமான யுத்தம், இப்படி நிறைய போராட்டங்களோடு கூட இருக்கிறோம். அதெல்லாம் ஏன், எதனால அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம், நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை தேவன் நம்மளை மூடி நடத்தணும். அவர் நடத்துவதற்கு அவர் விரும்புகிறார். இப்போ ஆசாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன? 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார். இப்ப இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. 1வது வசனம், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசிரியாவின் மேலே இறங்கினதனால். இப்ப ஆவியான தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியம். ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள். முதல் காரியம் என்ன? நீங்க கர்த்தரோட இருந்தா அவர் உங்க கூட இருப்பார். ஆமென். நாம கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோடு இருப்பது என்பது, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம் இல்ல. ஆனால் நாம் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தேவனோடு இருப்பது என்பது ஒரு சவாலாகவே இருக்கு, ஒரு சவாலா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கலாம், இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிகளா இருக்கலாம், அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளும் அவ்வளவு ப்ரெஷர்ல தான் ஒவ்வொரு நாளும் போறாங்க. ஒரு ஸ்டடியா இருந்தாலும் ப்ரெஷர், ஒர்க்கா இருந்தாலும் ப்ரெஷர். எங்க போனாலும் ஒரு 5 hours ஒர்க் அப்படின்னா கூட அவங்க வீட்டில் மற்றபடி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகுறது. அப்போ ஒரு ப்ரெஷரோடவே இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாதாரணமா ஒரு ஹாலில் இருந்தாலும், ஒரு பெட்ரூம்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணி இருந்தாலும், அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகணும், இது என்ன பண்ணலாம், நாம காலேஜுக்கு போகணும், இது என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யலாம், இது எப்படி செஞ்சு முடியலாம், இப்படிதான் திங்கிங் ஓடுதை தவிர அவர்கள் தேவனோடு இருக்கணுங்கிற எண்ணமே இன்னைக்கு பல நேரங்கள்ல இல்லாமல் போய்விட்டது. இதுவும் ஒரு விதமான பிசாசினுடைய தந்திரங்கள். நான் தேவனோடு இருக்கணும், இல்ல நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு, யோசனையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அடியோடு என்ன செய்கிறது?
வேலையினாலும் நம்முடைய காரியங்களினாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, அப்ப இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமானால், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ளணும். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு ரகசியத்தை அறிந்து கொண்டாங்க. என்ன ரகசியம் அப்படின்னா, நாங்க தேவனை கண்டோம், நாங்க தேவனை பார்த்தோம், நாங்க தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டோம். அப்படி உணர்ந்து கொண்டதுனால நாங்கள் இன்னைக்கு பிதாவாகிய தேவனோட ஐக்கியமா இருக்கிறோம், கிறிஸ்துவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அங்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. நாங்கள் கண்டவைகள், நாங்கள் கேட்டவைகள், நாங்கள் பார்த்தவைகள், அப்போ தேவனை குறித்து கேட்டவைகள், தேவனை குறித்து பார்த்தவைகள், இவைகளை அறிய 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 அவர்கள் தேவனிடத்திலே நெருங்கினார்கள், ஐக்கியமாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது? நீங்கள் அவரோடு இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார். அப்போ மனிதர்களுக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இந்த நாட்கள்ல நாம் தேவனோடும் நாம் தேவனுடைய ஜனங்களும் முதலாவது தேவனோடு கூட நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமானால், உண்மையிலேயே அங்க 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்க சந்தோஷம் எப்பொழுதும் எப்படி இருக்குமா? நிறைவாய் இருக்குமா. நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அப்போ ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம், நமக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதுமே மூடி இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் இது தெரியல. நான் தேவனோடு ஐக்கியப்படணும், நான் தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியப்படணுங்கிற ஒரு நிறைய அங்க என்ன செய்யல இல்லாமல் இருக்கிறது. அதனாலதான் நிறைய நேரங்கள்ல ஒரு வெற்றிடத்தை உணர்றாங்க, ஒரு வெறுமையை உணர்றாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவன் வலியுறுத்தினார், புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவன் வலியுறுத்தினார். அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படிப்பட்டவர்? மாறாதவராக இருக்கிறார். அப்போ நாம் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியத்துல யுத்தம் இல்லாத ஒரு அமைதி நிறைந்த நிலை என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். ஆமே. நம்ம சந்தோஷம் குறையாம இருந்து கொண்டிருக்கும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்ம என்னைக்கும் எண்ணுகிறது என்ன? ஒவ்வொரு நாளும் என் சந்தோஷம் குறையாம இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் குறையாம இருக்கணும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் குறையாம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாமல் இருந்தால் மாத்திரமே சந்தோஷம் குறையாம அது ஒரு ஸ்டாண்டர்டா என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அப்படி தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும். ஆமே. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க, 17 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்திருந்தாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பாருங்க, தமக்கு உண்டாயிருக்கிற பாருங்க பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இன்னதென்றும். அப்போ தேவனும் என்ன செய்கிறார்? பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுகிறார். இப்போ பாருங்களேன், நாம தேவனோட ஐக்கியப்படணும், அவர் நம்மளோட இருக்கிறார். அது எப்படி? அது ஒரு ஐஸ்வர்யமா? அது எப்படிப்பட்டதா? ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு நிறைவானது, ஒரு மகிமை நிறைவு இல்ல, மகிமையின் ஐஸ்வர்யம். அப்போ நல்லா நாம் அறிந்து கொள்ளலாம், தேவனோடு கூட ஐக்கியப்படும் பொழுது ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார்.
மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் தேவன் என்ன செய்கிறார்? வைக்கிறார். அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? தேவனோடு எப்பொழுதும் தனித்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். தேவனோடு தனித்திருந்து தரித்திருக்கும் பொழுதுதான் அந்த ஐக்கியம் உண்டாகும். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள நாம நிலைத்திருப்போம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன செய்யலன்னு சொன்னா, தேவனோடு தனித்திருக்க நேரம் இல்லை, தேவனோடு தரித்திருக்க நேரம் இல்லை. அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட முறையில கொஞ்சம் ஒரு மணிக்கணக்கில் உட்கார்வதற்கு என்ன செய்யல, நேரம் இல்லை. அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தேவன் யார் என்பதை அறிந்தால் அவர்களால் சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய அன்பு என்னதென்று சொல்லி உணர்ந்தால் அவர்களால் சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அவர்களால ஜெபிக்காம, அவங்களால வேதம் வாசிக்காம, அவங்களால ஆராதிக்காம, அவங்க தேவனுடைய முகத்தை பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, அப்ப நமக்கு தேவனோடு தேவனுடைய மகிமை என்னதென்றும் அவருடைய அன்பு என்னதென்று சொல்லும் தேவன் சரியாய் அறிந்து தேவனிடத்துல நெருங்கி ஐக்கியப்படும் பொழுது அவர் நம்மோடு கூட அவர் எல்லா நாளும் என்ன செய்வார்? இருப்பார். ஆமென். யார் ஒருவரையும் தேவன் வற்புறுத்துவது இல்லை, வலுக்கட்டாயம் பண்ணுவது இல்லை. அப்ப ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்யறார்? அவரவர்களுடைய விருப்பப்படி நான் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன், என்னோட ஐக்கியமா இருங்க, நானும் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? ஐக்கியமா இருக்கிறேன். அப்ப பாருங்க, நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம். அடுத்து இரண்டாவது அங்க என்ன சொல்லப்படுது? 1 யோவான் 1 அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது? நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்க பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தையும் அங்க சொல்லப்படுகிறது. அங்க என்ன சொல்றது? பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ நாம இன்னைக்கு என்ன செய்ய? முதலாவது தேவனோடு ஐக்கியம், இரண்டாவது பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நபர்களோடு கூட ஐக்கியம். அப்போ அவங்க என்ன உண்டாகும்னு சொன்னா, ஒரு நிறைவான சந்தோஷம் எப்பொழுதுமே தங்கி இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தேவனோடு ஐக்கியமா இருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய ஜனங்களோடு ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. அந்த கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் பெயரளவில் அல்ல, கபடற்ற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறவங்களோட நாம ஐக்கியம் கொள்ளும் பொழுது அங்கு ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நாம தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அடுத்த இரண்டாவது பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது சொல்லுங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். நம்பிக்கை இன்னதென்றும், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில், நம்ம இடத்துல தேவனுக்கு என்ன இருக்கா? சுதந்திரத்தின் ஐக்கியம் இருக்கிறதா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு பாக்கியம். அப்ப இது ஒரு சாதாரணமான விஷயமே அல்ல, ஒரு சாதாரணமான விஷயமே அல்ல. அதனாலதான் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். நாம தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு பகுதி. இரண்டாவது, அவர் எப்படி இருப்பாரா? நம்ம கூட இருப்பார். அது மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், ஒரு நிறைவான காரியம். சரி, 2 நாளாகமம் 15 அதுல 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் அவரை தேடினீர்களானால் உங்களுக்கு வெளிப்படுவார். நாம் அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். முதலாவது அவரோடு ஐக்கியப்படணும், அவரோடு நாம் என்ன செய்யணும்? தேடணும். வேதத்துல சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்துல அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கணும். நீங்க வசனம் இல்லாம அதிக நேரம் நம்மளால ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம அதிக நேரம் நம்மளால ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறோம்னு சொன்னா அது ஒரு ராங்கா என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப தேவனுடைய ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுதுதான் நாம தேடும் பொழுது அந்த இடத்துல ஒரு மகிமை நிறைவை பார்க்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவர் நம்மோடு கூட பேசுவார், நம்முடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். வேதம் சொல்லுது, அவரை தேடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். இப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், நம்ம வாழ்ந்திருப்போம். எப்போ நாம் வாழ்ந்திருப்போம்? கர்த்தரோடு ஐக்கியப்படணும். அவரோடு கூட ஐக்கியப்பட்டால் அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவா இருக்கும். இரண்டாவது ஒரு காரியம், அவரை தேடினால் அந்த பிழைத்திருப்பீர்கள் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்ற? நாம் வாழ்ந்திருப்போம்.
ஆமென். ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கணுமா? ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கணுமா? அவரை அனுதினமும் நாம் அவரை என்ன செய்யணும்? தேடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். இரவும் பகலும் அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். துதியின் மூலமாய் அவரை தேடணும், வேதத்தின் மூலமாய் அவரை தேடணும், ஜெபத்தின் மூலமாய் அவரை தேடணும். இதுதான் நம்ம அவரோடு கூட நெருங்கி தேடுகிற ஒரு காரியம். அப்ப இந்த காரியங்களை நாம செய்யும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வாரா? வெளிப்படுவார். ஆமென். பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். அப்ப நாம் அவரை எப்படி ஜெபத்துல போய் தேடுகிறோம்? தேடும் பொழுதுதான் அவரை பார்க்க முடியும். தேடினால்தான் நாம் வாழ்ந்திருக்க முடியும். தேடினால்தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு தேடவே இல்லைன்னு சொன்னா நம்மளால எப்படி சந்தோஷமா இருப்பது? இங்க ஆசா செஞ்ச காரியம் என்ன? அவரோடு தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார், அவரை தேடினார். ஆகவே தேவன் அவருக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டார். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடி செயல்படும் பொழுது நமக்கு என்ன தேவன் வெளிப்படுவார். அப்ப அடுத்து என்ன சொல்லப்படுது? அவர்களை விட்டீர்களானால், அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆமென். யாரை ஒருவரையும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணுகிறவரே அல்ல, யார் ஒருவரையும் தேவன் கட்டாயப்படுத்துகிறவரே அல்ல. இல்ல இல்ல நீ கண்டிப்பா நீ என்னோட நான் உனக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறவர்கள். விரும்பினாள் விரும்பினாள் விரும்பினாள். அப்போ விருப்பம் இருந்தால் தான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசம் பண்ணுகிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? அப்போ நாம தேவனை தேடணும்னு சொன்னா, அப்போ நம்முடைய தேவன் அவர் தான் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் தேவன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். 2வது, நல்ல அவரை குறித்ததான உபதேசங்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில யுத்தமே இல்லாம இருக்கணும், பிரச்சனையே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை கேட்கணும், அவருடைய வசனங்களை கேட்கணும். அப்ப நம்ம நம்முடைய வீட்டுக்குள்ளதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ளதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். சபையில உபதேசங்கள் இருக்கணும், சபையில வேத வசனங்கள் இருக்கணும். இதை கேட்க கேட்க கேட்கதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்தி கேட்டாத ஒரு சமாதானம், ஒரு நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம என்ன செய்யறதில்ல? வேத வசனங்களை முக்கியத்துவம் கொடுக்கும். ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை சாதாரணமா எண்ணிக்கொண்டு போகிறோம். இல்ல, நமக்கு தேவனோடு கூட ஒரு முழு ஈடுபாடோடு கூட நாம் தேவனிடத்தில் நெருங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தந்து நடத்துவார். இளைப்பாறுதல் நமக்கு தந்து நடத்துவார். அப்ப இந்த ஆசா இந்த காரியத்தை செஞ்சதுனால 35 வருஷம் யுத்தமே இல்லாம இருந்ததுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்து நாட்டுக்கார யாரும் சண்டைக்கு வரல. அப்போ நாம நம்முடைய குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லாமல், நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையில சண்டை இல்லாமல், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில சண்டை இல்லாமல், பக்கத்தில் இருக்கிறவங்களோடு கூட சண்டை இல்லாமல், ஒரு விதமான ஒரு அமெரிக்கையான ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது, நான் நன்றாய் கவனமாய் கேளுங்க, தேவ சமாதானம், ஒரு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்மை மூடும், நம்முடைய பிள்ளைகளை மூடும், நம்முடைய வீட்டை மூடும், நம்மை சுற்றி இருக்கிற தெருவை மூடும், எல்லா நபர்களையும் மூடி நடத்தும். ஆமென். அன்பான கர்த்தருடைய ஜனமே, அப்ப இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் உம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன், பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறேன், உம்மை தேட நான் விரும்புகிறேன், உம்மோடு கூட நான் கிட்டி சேர விரும்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாப்பா, நான் இன்னும் உம்மிடத்துல நெருங்குவேன் அப்படின்னு சொல்லி நெருங்கி 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 வர தேவன் ஒரு நிறைவான சந்தோஷத்தினாலே நம்மளை நிரப்பி நடத்துவார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 63வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல் இளைப்பாற பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்தார். நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், வனாந்தரம் எப்படிப்பட்டது? எந்த தேவையும் நமக்கு கிடைக்காது, நம்முடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம். தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறார்,
அங்க ஒரு ஆடுகள் எல்லாம் தண்ணி இல்லாம இருந்து ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல வந்தா தண்ணி கொடுத்து அந்த ஆடுகள்லாம் என்ன செய்யுமா, ஒரு இளைப்பாறுதல் அடையுமா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல ஆவியானவர் என்ன பண்ணினாரா, ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். வனாந்தரத்துல இளைப்பாறுதல் வந்தது. எப்படி வந்தது? அன்பானவர்களே, நாம் தேவனோடு கூட நடக்கும் பொழுது, தேவனோடு கூட சேர்ந்து ஓடும் பொழுது, தேவனுடைய ஆவியான தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்தி கேட்டாத ஒரு சமாதானத்தினாலே நம்மை நிரப்புவான். ஒருவேளை நாம் விரும்புகிற காரியங்கள் அங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாமல் இருந்தாலும் தேவன் நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகி கொண்டே இருக்கும். இது தேவன் தருகிற காரியம். பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது புதிய ஏற்பாட்டுல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அது உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன். அப்போ உலகம் கொடுக்கிறது பணம் இருந்தாதான் சிலர் சந்தோஷமா இருப்பாங்க, இல்ல சிலர் தேவைகள் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய இவங்க சமாதானமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகும். நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் தேவன் கொடுக்கிறது அப்படி அல்ல. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் அவங்க இருதயத்தை மூடும், குடும்பத்தை மூடும், பிள்ளைகளை மூடும், அவங்க வேலைகளை மூடும், சகலவற்றையும் மூடி நடத்தும். அன்பானவர்களே, அப்போ ஏன் இவங்க இருக்கிறது வனாந்தரம், ஆனால் வனாந்தரத்தில் தேவன் என்ன கொடுக்கிறார்? ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஒரு இளைப்பாறுதல். ஏன் அப்படின்னா அவங்க யுத்தம் இல்லைங்க, பற்றாக்குறையில ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. ஆசாவுடைய நாட்கள்ல அங்க அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி, ஒரு இளைப்பாறுதல் எப்படி வந்தது? அவன் தேவனோடு இருந்தான், ஆகவே ஒரு இளைப்பாறுதல் வந்தது. அவன் தேவனை தேடினான், ஆகவே ஒரு இளைப்பாறுதல் வந்தது. அன்பானவர்களே, அப்ப எதெல்லாம் குறைவுபட்டதோ, வேதம் குறைஞ்சது அதை நிறைவாக்கினான். அங்க உபதேசம் குறைவுபட்டது, அதை நிறைவாக்கினான். எதெல்லாம் குறைஞ்சு போனது எல்லாத்தையும் என்ன செய்தான்? ஃபுல்பில் பண்ணி கொண்டான். அப்ப அங்க ஒரு இளைப்பாறுதல் வந்து கொண்டே இருந்தது. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஆனால் வனாந்தரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் தேவனோடு இருந்தபடினால் வனாந்தரம் அவர்களுக்கு எப்படியாக மாறினது? ஒரு நிறைவான, ஒரு மகிமையான ஒரு இடமாக மாறினது. ஆமென். கர்த்தருடைய ஜனமே, அப்ப இவைகளை நாம இந்த ஆகஸ்ட் மாசத்துல சரியா செய்யும் பொழுது நாம நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்ம சுத்தி இருக்கிற நபர்கள், நம்ம வேலை செய்கிற இடம், இந்த இடத்துல எல்லாம் ஒரு நிறைவு தங்கி இருக்கும். ஒரு நிறைவு தங்கி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு புத்தி கெட்டாத தேவ சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்மளை மூடி நடத்தி கொண்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டியது அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தில் இருக்க வேண்டும், அவருடைய உபதேசத்தை நமக்கு எதெல்லாம் குறைஞ்சி போயிருந்ததோ அந்த குறைவுகளெல்லாம் நம்ம நிறைவாக அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு தேவனோடு கூட இருந்து, ஆண்டவரை இதை நான் சரி பண்ணி கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி அவரோடு கூட இருந்து சேர்ந்து ஓடுவோம் பொழுது இந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தேவன் நம்முடைய மகிமையினால நிறைப்புவார். ஆமென், ஆமென். அப்ப இதை தேவன் இன்றைக்கு நமக்கு தந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் சரி 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய குழப்பம். ஆவியானவரும் ஆம் என்றும் திருவுளம் கற்றுகிறார் என்று சொல்லி. ஆமா, நீங்க பாருங்க, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை எல்லாம் விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தேவனுக்குள் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இளைப்பாறுதல். இங்க என்ன சொல்லப்படுது? ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். இங்க ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். அது எல்லாருக்குள்ளே சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஆனா பரிசுத்தவான்களுக்குள்ள அங்க என்ன கொடுக்கிறாரோ ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு இருக்கும் பொழுது ஒரு வனாந்தரமாக இருக்கலாம், அங்கு நிறைவு வரும். குறைவுகளை சரியாக்கி கொள்ளும் பொழுது அங்கு நிறைவு வரும். சுற்றிலும் பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால்
பரிசுத்தவான்களுக்கு என்ன உண்டாகுமா? ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுமா? இளைப்பாறுதல். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் என்ன செய்வோம்? இளைப்பாறுதல் உள்ளவர்களாகவே காணப்படுவோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு இளைப்பாறுதலே இல்லாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு இந்த நாளில ஒரு யுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தருவார். பிசாசினால் நமக்கு யுத்தம் வருது, ஆனால் தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவ சமாதானம் சந்தோஷம் நம்மளை மூடினா தானா நம்ம பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமென். நாம் தேவனோடு இருந்தால் கட்டாயமாக என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகள்ல, பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள்ல, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோடு கூட நமக்குள்ள என்ன உண்டாகும்னு சொன்னா, ஒரு யுத்தம் இல்லாத ஒரு சமாதான நிலைமை என்ன செய்யும்? உருவாகும். ஆமென். சில நபர்களை தேடுவாங்க, இவங்க இருந்து கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்குமே, இல்ல கொஞ்சம் நல்லா சந்தோஷமா பேசுவாங்களே, யாரையும் காயப்படுத்தாம பேசுவாங்களே, அவங்க பேசினாலே கொஞ்சம் எதமா இருக்கும். அன்பானவர்களே, இதெல்லாம் இதெல்லாம் உலக மக்கள் தேடுகிறாங்க. ஆனா தேவனோடு இருக்கிறவங்க, தேவனோடு கூட தரித்து இருக்கிறவங்க எப்பவுமே மற்றவர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஆறுதலாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால தான் அதை மற்றவங்களுக்கும் அவங்க என்ன பண்றாங்க? பகிர்ந்தளிக்கிறார்கள். இது தேவனிடத்திலிருந்து வந்த சந்தோஷம், இது தேவனிடத்திலிருந்து வந்த சமாதானம். ஆகவே இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் முதலாவது நாம பெற்றுக்கொண்டு அடுத்து நாம செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கும் அதை நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த சமாதானத்தை கடத்த வேண்டும், அந்த சந்தோஷத்தை கடத்த வேண்டும். இது தேவன் நமக்கு தந்தவைகள். ஆமென். நம்மிடத்திலிருந்து இன்னொருவருக்கு அது என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மற்றவர்களுக்கு எப்படி இருந்தால் ஆசீர்வாதமாக. இப்ப நமக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கு. இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்குள்ளே நாம் கடத்த வேண்டும். நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கு, இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்குள்ளே கடத்த வேண்டும். ஒரு கணவனிடத்திலிருந்து மனைவி, மனைவியிடத்திலிருந்து பிள்ளைகள், பிள்ளைகளிடத்திலிருந்து முழு குடும்பம், வேலை செய்கிற இடத்துல. அப்ப நமக்குள்ள இருந்து இந்த சமாதான பரிமாற்றங்கள் நடக்கணும், இந்த சந்தோஷத்தின் பரிமாற்றங்கள் நடக்கணும். இவைகள் நடக்கும் பொழுது அந்த இடமே எப்படி, அந்த அட்மாஸ்பியர், அந்த இடத்துடைய அட்மாஸ்பியர் என்ன செய்யும்? முழுமையாக மாறிவிடும். ஆமென். தேவன் ஒரு நாளும் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமளும் கலகத்துக்கு தேவ பிள்ளைகளாக இல்லாமல் சமாதானத்துக்கு தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்ப ஆசாவுடைய காலங்களில் 35 வருஷங்கள் யுத்தமே இல்லாமல் இருந்தது. ஆமென். ஏனென்றால் அவன் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்துல சரியா இருந்தான். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் ஒரு நிறைவான சமாதானத்தோடு, நிறைவான சந்தோஷத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் குறையாமல் அவைகள் கடந்து போக வேண்டுமானால் தேவனோடு இருந்து, தேவனோடு ஐக்கியப்பட்டு, நம்முடைய குறைவுகளை வசனத்தின்படி நிறைவாக்கி கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், அவரோடு கூட நடந்தால் நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் எப்பவுமே உண்டு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களுக்கு அது கிடைக்காது, ஆனால் தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதை கண்டிப்பாய் நமக்கு தருவார். ஆகவே நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஓ ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் தேவனே, உமக்கு நன்றி இயேசுவே. ஒரு யுத்தம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு யுத்தம் இல்லாத ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். ஓ ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வாழ்க்கையினால தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.